வணக்கம் நண்பர்களே. மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. நமது சேனலுக்கு வருகை புரிந்த மிக்க மிக்க நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நம்மளுக்கு நம்மளை எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதனால் என்ன நன்மைகள் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே கொடுக்கக்கூடிய ஏஜென்சி கமிஷன் நம்மளுக்கு கம்மியாகும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு நம்மளோட மொபைல் ப்ரௌசரில் அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிசி ப்ரௌசரில் சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாஸ்போர்ட் சேவா இந்தியா gov.in அப்படின்னு வெப்சைட் இருக்குது. அது இல்லாமல் வேறு ஏதாவது வெப்சைட் வந்து அதில் போகாதீங்க. பாஸ்போர்ட் இந்தியா நீங்கள் gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அது எப்படி அப்படின்னு பார்க்குற நண்பர்களே குள்ளே போங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். நம்ம மெயில் ஐடி, மொபைல் நம்பர், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு இதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது மாதிரி கோவிட் ஆட் வரும். அது கோவிட் பற்றி விழிப்புணர்வு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் நியர்பை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஏதோ அதை கொடுங்க. இப்போ நான் கோயம்புத்தூர் நியர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அடுத்ததில் உங்களோட பேர் எழுதிக்கங்க. அடுத்து கிவன் நேம் அப்படின்றது உங்கள் பேர் டைப் பண்ணிக்கங்க. சர்நேம் அப்படின்ற இடத்துல உங்களோட அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் அப்படி இல்லைனா கார்டியன் நேம் ஏதோ ஒன்று கொடுங்க, அல்லது இனிஷியல் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. கீழே இந்த இடத்துல மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் ஐடியே மெயில் ஐடியாக வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தா அதுவே செட் ஆயிரும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட லாகின் ஐடி நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி வரும், டைப் பண்ணுற மாதிரி. இப்போ நான் எஸ்எஸ்ட்ரா இன்ஃபோ ஆல்ரெடி அவைலபிள் கூட ஐடியில் 2-3 நம்பர் கிளிக் அவைலபிலிட்டி பக்கத்தில் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐடி நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஸோ அந்த ஐடி ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறதுனால அந்த பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அப்போ நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர் மாதிரி ஏதோ ஒரு ஐடி அப்புறம் ஸ்மால் லெட்டர், அது இல்லாமல் ஒரு சிம்பிள், இந்த மாதிரி 3 கலந்து வர மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. அது ரொம்ப செக்யூராகவும் இருக்கும், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம சைட்டில். அது மாதிரி இப்போ அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. அதில் வந்து பாஸ்வேர்டு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு நீங்களே கொடுத்துக்கலாம். அதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் திரும்ப அதே மாதிரி பாஸ்வேர்டு கொடுங்க. ஹிடன் கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்க கண்டிப்பாக. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இருக்கக்கூடிய கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கங்க. பர்த், சிட்டி, ஃபேவரட் கலர், ஃபேவரட் கிரிக்கெட்டர், இது மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது கொடுத்துக்குங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுக்குறேன். அதில் வந்து அதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிங்க. இது மறந்துடாதீங்க, சப்போஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது இந்த கேப்சா, அது அதே மாதிரி இருக்கக்கூடிய கேப்சாவை அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கொடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னா, நம்ம மெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு லிங்க்கு, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நம்ம ஐடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, இது ஒரு ஸ்டெப். அடுத்து மெயில் ஓப்பன் பண்ணி எப்படின்னு அதை பார்த்துருவோம். உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் இன்பாக்ஸில் வந்திருக்கும் பாஸ்போர்ட் அட்மின் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து. அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்திருக்கும். அந்த லிங்க்கை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி நம்மளோட பாஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு டைரெக்டாக உள்ளே கொண்டு போயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படின்னு கேட்கு. நம்ம ஐடி ஓப்பன் பண்ணும்போது என்ன கொடுத்தோமோ அதே கொடுக்கணும் நம்ம. இப்போ
அதை சப்மிட் பண்ணுங்கள். ஐடி ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், அதனால் அக்செப்ட் பண்ணல. இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சக்ஸஸ், உங்கள் அக்கௌண்ட்டு ஹேஸ் பின் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. எகைன் கிளிக் ஹியர் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். சேம் அதே ஐடி கொடுங்க பாருங்க திரும்பவும். கண்ணி கொடுங்க. சாரி, தப்பாக பண்ணிட்டாங்க பாருங்கள். நம்பர் தப்பாக போட்டதுனால உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் தப்புன்னு சொல்லி வருது. அதனால் நீங்கள் டைப் பண்ணும்போது சரியாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உள்ள அங்கே அப்போ பாஸ்வேர்டு கொடுத்தீங்க இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டு. அடுத்தது திரும்பவும் உங்களுக்கு கேப்சா. ஓகேங்களா, இதில் வரக்கூடிய கேப்சா என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்போ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே பாஸ்வேர்டு தான் திரும்பவும் கொடுக்கணும். எதுக்காக இந்த மாதிரி இடையில அப்போ சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி திருப்பி சரி பண்ணணும் அப்படி இருக்காது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தெரியாது. அதுக்காக இது மாதிரி அப்பப்போ சின்ன மிஸ்டேக் பண்ணி சரி பண்ணி காட்டுறோம். பாஸ்வேர்டு தப்பாக இருக்குங்காட்டி தப்புன்னு சொல்லுது. நம்ம சரியான பாஸ்வேர்டு கொடுக்கணும். கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுங்க. பாஸ்வேர்டு சேவ் பண்ண பண்ணிக்கோங்க. வேண்டாம், நோ. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது நண்பர்களே, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு யூசர் ஐடி ஜென்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்.